நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். சூர்யோதயம் ஒளி பொங்கிடும் சுபமான காலை நன்னேரம், தரணியை வளர்க்கின்ற தெய்வம், தண்ணீரை காணிக்கை தந்தோ. ஒளி தரும் இறைவா போற்றி, உயிர் தரும் இறைவா போற்றி, அறிவினில் சுடரை ஏற்றும் ஆதவா போற்றி போற்றி. அட, நான் கவனிக்கவே இல்லை. எப்போது வந்தீர்கள்? நான் இங்கு வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. இனிமையான புல்லாங்குழல் ஓசை. இனிமையாக இருக்கிறதா? ஆ, இனிமையாக இருக்கிறது. இந்த புல்லாங்குழல் எப்படி பாடுகிறது? இது பாடாது. இதில் ராகங்கள் வாசிக்கலாம். ராகங்களா? ஆ, அதென்ன? அது ஸ்வரங்களின் வடிவம். நான் வாசித்தது பைரவி. மிக இனிமையாக இருக்கிறது. பைரவி எனக்கும் கற்றுத்தாருங்கள். அவ்வளவு ஆசையா? ஆம், அதை கொடுங்கள். இது எப்படி பாடுகிறது? இது பெரிய புல்லாங்குழல். இருங்கள், நான் உங்களுக்கு சின்ன புல்லாங்குழல் தருகிறேன். நீங்கள் விரும்பி கேட்கிறீர்கள். சந்தோஷமாக தருகிறேன். இந்தாருங்கள், இதில் வாசியுங்கள். இந்த புல்லாங்குழல் பைரவி வாசிக்குமா? எதையும் வாசிக்கலாம். ஆனால் இப்போது முடியாது. முதலில் இதை ஊதி பயிற்சி பெற வேண்டுமே. பயிற்சியா?
ஆம். எப்படி? ஆ, முதலில் இதில் காற்றை ஊத கற்க வேண்டும். பாருங்கள். சாரேகாமா பாதா நீசா. சா ரே கா மா பா த நீ சா. அப்படி சொல்லக்கூடாது. முதலில் புல்லாங்குழலில் ஊதிப் பழக வேண்டும். இது போல. எப்படி ஊதுவது? எனக்கு வரவில்லையே. ஐயா, முதலில் ஆண்டவனை கும்பிட்டு அப்புறம் அன்னை சரஸ்வதியை நினைத்து வேண்டிக் கொள்ளுங்கள். தாயே சரஸ்வதி மாதா, அன்பு கூர்ந்து இந்த புல்லாங்குழல் இனிமையாக இசைக்கும்படி செய்யுங்கள் என்று. சரி. ஏ சரஸ்வதி மாதா. சொல்லுங்கள் பிரபு. ஏ சரஸ்வதி மாதா, நான் ஊதப் போகும் இந்த புல்லாங்குழலில் சங்கீத மழை பொழியச் செய்யுங்கள். ஆகட்டும் பிரபு. தன்வா, என்ன இது தன்வா? யாரை இப்படி வணங்குகிறாய்? உங்கள் திருக்குமாரனைத்தான் கும்பிடுகிறேன். தாம் பெற்ற செல்வன், ஒரு தெய்வ பிறவி, ஒரு புரியாத புதிர், அற்புதங்களை நிகழ்த்த வந்த நம் கோகுலத்து குழந்தை. தெய்வ பிறவியா? என்ன சொல்லுகிறாய்? ஆம் நந்தகோபரே, இவர் புல்லாங்குழல் வாசிக்கும் போது அதில் பிறந்த நாதம், அதில் வந்த ராகம் என்னை மெய்மறக்க செய்து விட்டது. புகழவில்லை, குழந்தை இசைத்த குடலின் ஓசை
என் என்பது அதை எப்படி பாராட்டுவது? என் ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கி ஆன்மாவை அமைதி நிலைக்கு கொண்டு சென்று விட்டது. நந்தகோபரே, இப்படி ஒரு இனிய இசையை இன்று வரை யாருமே வழங்கியதில்லை. அப்படியா? அந்த அளவுக்கு வாசிக்கிறானா? ஆம். கிருஷ்ணா, இதையெல்லாம் யாரிடம் கற்றாய்? ஒரு வருடமும் கற்கவில்லை அப்பா. குருநாதர் என்னை கைகூப்பிக் கொண்டு சரஸ்வதி மாதாவை கும்பிடச் சொன்னார். பயபக்தியுடன் நானும் சரஸ்வதி மாதாவை கும்பிட்டேன். சரஸ்வதி மாதா என் புல்லாங்குழலில் கீதமழை பொழிந்தாள். ஆ, அப்படியும் இருக்கும். நீ என்ன சொல்லுகிறாய் தன்வா? ஆம் சுவாமி, உண்மைதான். பாலகிருஷ்ணன் வேண்டிக் கொண்டார். மனமுருகாத தெய்வம் உண்டோ? நந்தகோபரே, இந்த கிருஷ்ணனின் குழலோசையில், அது தரும் நாத இன்பத்தில், அது உணர்த்தும் தெய்வீகத்தில் உலகமே மயங்கப் போகிறது. அந்த ஓசையில் ஆவினங்கள், வான் பறவைகள், பிறவி எடுத்த ஜீவராசிகள் எல்லாமே மெய்சிலிர்க்கப் போகிறது. நாதமே, கீதமே, என்னை வாழ்த்த வேண்டும். கண்ணா, எழுந்திரு, வீட்டிற்கு போகலாம். உன்னைத்தான் தேடி வந்தேன். யசோதா உன்னை கூப்பிடுகிறாள். தெய்வமே, தெய்வமே, கோடி கோடி வணக்கங்கள். தன்வா, வருகிறோம். ஆ, மறந்துவிட்டேன். உனது கண்ணன் புதிய கலை கற்றுக் கொண்டிருக்கிறான். அப்படி என்ன கற்றுக்கொண்டான்? புல்லாங்குழல்கார தன்வா குழல் விட்டுக் கொண்டு வந்தான். கிருஷ்ணன் அவனிடமிருந்து சின்ன குழலை வாங்கினான். அவன் அதை ஊதத் தொடங்கியதும் அற்புதமான இசை பொங்கி வந்தது. அற்புதம் இல்லையம்மா. பக்தியோடு சரஸ்வதி மாதாவை பிரார்த்தித்தேன். அந்த மாதாவே அந்த குழலை வாசித்தாள். ஆ, அப்படியும் கூட இருக்கலாம் அல்லவா? நானும் நம்புகிறேன். நமது கிருஷ்ணன் தெய்வத் திறமையுள்ள பிள்ளை. தன்வா இவன் காலை தொட்டு கண்ணில் ஒற்றிக்கொண்டு சொன்னான், இவன் மனித குழந்தை அல்ல, கந்தர்வன் என்று. உங்கள் தன்வாவுக்கு இவன் கந்தர்வ குமாரன். பெற்ற தாய் எனக்கு இவன் ஒரு திருடன், பெரிய திருடன். சொல்லடா, இன்று உன் நண்பர்கள் படை சூழ நீ கலாவதியின் இல்லத்துக்கு திருட போயிருக்கிறாய். எதற்கு? பொய், நான் திருடவே இல்லை. பின் என்ன செய்தாய்? அங்கு என் நண்பர்கள் சொன்னார்கள், கோல் சொல்லும் அந்த கோபிகை பெண்கள் என்னை பற்றி ஏதோ சொன்னார்களாம். அதை கேட்கத்தான் போயிருந்தோம் அம்மா. அப்படியா? நீ திருடவே இல்லை, கேட்க போனாயா? ஆ. எத்தனை எதிர்பார்ப்புகள் உனக்காக. என் உயிர் ராதாவை கூப்பிடுகிறேன். இந்த பூமிக்கு எப்போது வந்தாய்? சந்திக்க ஆசை இல்லையா?